கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து தேவைகளை சந்தித்து இந்த நாளிலேயே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகப்படுகிறபடினாலே ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மனமனுஷனாலின் காலவழிக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் எங்களோட வாழ்க்கையில புதிய வாரத்தை தந்து புதிய நாளை தந்து உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர்களுக்கு ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்யும். வார்த்தைகளை விசுவாசிக்க அப்பியாசப்படுத்த அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இருதயங்களை எண்ணங்களையும் கர்த்தர் ஆட்கொள்ளும். ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களோடு இந்த காலவெளியில் இடைபடுவீராக. ஒரு விஷயங்களை பலப்படுத்தும். சோர்ந்து போயிருக்கிற எங்களை கர்த்தர் ஒரு விஷயத்தை திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த நாளின் தியானத்துக்காய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 16 verse 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டிலே சீஷர்களை பேதுருவை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 18ஆம் வசனத்துல மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு ஆயிட்டு அந்த வார்த்தை முடிஞ்ச பிறகு ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. அதுக்கப்புறம் 19ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அந்த வார்த்தையுடைய தொடர்ச்சி அல்ல. பேதுருவோடு அவர் பேசினாலும் இன்னைக்கு இது பொதுவான ஒரு வரவேற்பாய் சவாலாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எந்த காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் அப்படியாய் அனுமதித்து அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்க வல்லமுடையவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் பிடுங்கவும் அதிகாரத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தந்தார். இந்த காலவேளையில ஜெபிக்கிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த நாட்களில் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே வசனங்களை இன்னொரு இடத்துல பார்க்கும்போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 18 verse 18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 16ஆம் அதிகாரத்துல பேதுருகிட்ட சொல்றாரு. அதே வார்த்தையை ஆண்டவர் அப்படியா தம்முடைய சீஷர்களுக்கு பொதுவாய் சொல்லுகிறதை நாம் இங்க வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற, ஏற்றுக்கொள்கிற, பின்பற்றுகிற நமக்கும் நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தினால எவைகளை கட்டுகிறோமோ அவைகளை தேவன் நமக்காய் கட்டுகிறார் என்பதை மறந்து விடாதபடி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை நாம் வாழ்ந்து அவருடைய நாமத்திலே இந்த காரியங்களை செய்யும் போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல மேத்யூ சாப்டர் 17 verse 20 and 21ல மிக அழகாக சொல்கிறார் பாருங்க. அதோடைய தொடர்ச்சியை நம்ம வாசிக்கும் போது மேத்யூ சாப்டர் 17 verse 20 and 21. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 16ஆம் அதிகாரத்தில் சீஷரை திடப்படுத்துவதுமாய் இப்படி சொல்லுகிறார்.
நீங்கள் எது கட்டுவீர்களோ அது கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் அதிகாரத்திலே அதை திரும்ப சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் பிசாசை துரத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள், அவர்களால் கூடாமல் போயிட்டு. அப்ப ஆண்டவர் 20ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசம் தான் அதுக்கு காரணம். என்ன காரணம்? உங்களுடைய அவிசுவாசம் தான். என் நாமத்தை நீங்க சொல்றீங்க, அதுல விசுவாசம் காணப்பட வேண்டும். ஜெபமும் உபவாசமும் அர்ப்பணிப்பும் காணப்படும் போது ஆண்டவருடைய நாமத்துல கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி தெளிவாய் சொல்கிறார். பிறகு உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி ஆண்டவர் தைரியமாய், ஒரு குறிப்பிட்ட காரியம் என்று அல்லாதபடி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உங்களால கூடும். அதற்கு அடிப்படை தேவை விசுவாசம். அந்த விசுவாசம் தேவன் மேல வைக்கிற விசுவாசமாய் காணப்பட வேண்டும். 21ஆம் வசனத்துல சொல்றாரு, விசுவாசம் மட்டுமல்ல, ஜெபமும் உபவாசமும். உபவாசம் என்பது முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஜெபம் என்பது அப்படியா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி சார்ந்து ஆண்டவரோடு இணைந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம். இந்த காரியங்களை நாம் செயல்படும் போது நிச்சயமாய் தம்முடைய தாசர்களுக்காக ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படியா ஜான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல Gospel according to John chapter 14 verse 14 ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவருடைய நாம மத்தையில் ஆண்டவர் சின்ன கடுகளவு விசுவாசத்தை பற்றி சொல்லி பிறகு ஜெபத்தை உபவாசத்துடைய மேன்மை முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், அதை செய்வேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் விசேஷமானதும் வல்லமை உடையதுமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. அந்த வல்லமை நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்றால், நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, ஜெபித்து உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது அந்த வல்லமையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தர வல்லவராக இருக்கிறார். சீஷர்கள் 10 நாட்கள் மேல் வீட்டு அறையில உபவாசித்து ஜெபித்து 10 நாட்கள் அதே இடத்துல காணப்பட்டார்கள். ஆண்டவர் தமக்கு இருந்த அந்த வல்லமையை அபிஷேகத்தின் மூலமாய், பரிசுத்தாவுடைய நிறைவின் மூலமாய் தம்முடைய சீஷர்களுக்கு கத்த தந்தார். அதற்கு பிறகு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் சீஷர்கள் செய்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை வணங்கி ஆராதிக்கிற நாம் இந்த காலவெளியில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாய் மலையளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அவற்றை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது நிச்சயமாய் ஆகும். கடுகளவு விசுவாசம், பூரணமான விசுவாசம், தயக்கம் இல்லாதபடி வைராக்கியத்தோடு வாஞ்சையோடு அதுக்காக தாகத்தோடு அர்ப்பணிப்போடு காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே பதிலளிக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் உதாரணத்துக்கு ஒரு மலையை சொல்றார். மலையை யாரும் பெயர்க்க முடியாது, நகர்த்த முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதும், அந்த மலையும் நகர்ந்து போகிற அளவுக்கு கர்த்தருடைய நாமத்துல வல்லமை இருக்கிறது என்பதை இந்த காலவெளியில நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் வருகிற சவால்கள் எதுவா இருந்தாலும் நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு அதோட ஜெபமும் உபவாசமும் சேர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல நாம் கடந்து வரும்போது அந்த நாமத்தை சொல்லும் போது உடனே அற்புதங்கள் என்ன பண்ணுகிறது, நடக்குகிறது. கர்த்தருடைய நாம விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசம் நமக்கு இருந்தும் ஆண்டவருடைய நாமத்துல நம்ம சொல்லும் போது மாத்திரமல்ல, உபவாசமும் ஜெபமும் இந்த காரியங்கள பெரிதும் உதவியாய் காணப்படுகிறது. இந்த நாட்களில அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி தேசத்துல ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் எலெக்ஷன், ஒரு பக்கம் பயங்கரமான சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற நாட்கள்ல நம்முடைய உபவாசமும் ஜெபமும் ஒரு நாளும் நிச்சயமாய் வீண் போகாது. நம்முடைய கண் விழிப்பு பிரயாசங்கள், நம்முடைய விசுவாசம், அது மாத்திரமல்ல ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நாமத்தினுடைய வல்லமையை இந்த நாட்டில் நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு நம்முடைய கண்களை திறக்க முடியாய் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் செய்கிறவராய் இருக்கிறார். வேதத்துல ஒரு 3 சம்பவங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவ பிள்ளைகள் விரும்பினதை ஆண்டவர் அப்படியே செய்தருளினார். முதல் காரியத்தில் நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல 2 சாமுவேல் சாப்டர் 15 verse 31 தாவீதுடைய நாட்கள்ல காரியங்கள் நடந்த போது தாவீது மூலமாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். வாசிக்கலாம். 2 சாமுவேல் சாப்டர் 15 verse 31. அப்சலமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல
தன்னுடைய சொந்த மகன் தனக்கு விரோதமாய் எழும்பி அப்படியாய் அவனுக்கு பயந்து தாவீது தன் ஜீவன் தப்பு மலைக்கு ஓடு போகிறான். அங்க பார்க்கும்போது வெறும் காலுமாய் அவனை அழுது கொண்டு ஏறி போகிறான் என்று சொல்லி 30ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மறையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடிக்கொண்டு அழுது ஏறினார்கள். ஒரு பக்கம் சஞ்சலம், ஒரு பக்கம் திகில். ஆனா அதே நேரத்தில் விசுவாசத்தை அவன் விட்டு விடவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு சவாலா இருக்கிற அந்த எலெக்ஷன், நமக்கு சவாலா இருக்கிற எந்த ஒரு காரியமும் சரி, நம்ம மனுஷர்களா இருக்கிறோன்றதுக்கு அடையாளமா நமக்கு திகில் வருது, அழுக வருது, துக்கம் வருது, பயம் வருது, கவலை வருது. அதே நேரத்துல நம்முடைய விசுவாச கேடத்தை விட்டு விடாதபடி விசுவாசத்துல நின்று நம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் கேட்டு பதிலளிக்கிறார். அகிதோப்பேல் என்பவருடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனைக்கு ஒத்ததாய் காணப்பட்டது. தாவீதின் நாட்களிலும் அப்படி இருந்தது, அப்சலோமின் நாட்களிலும் அப்படி இருந்தது. அந்த அகிதோப்பேல் என்பவன் தாவீதை விட்டு அப்படியாய் அப்சலோமை பின்பற்றி போகிறதுனால நிச்சயமாய் அப்சலோம் இவனுடைய காரியங்களுக்கு செவி சாய்ப்பான் என்பதை தாவீது அறிந்து இவ்விதமாய் அவர் ஜெபிக்கிறார். அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனை என்ன பண்ணுங்க, பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தர் ராஜ்யத்தையும் மொர்தெகாயும் ஜெபிக்கும் போது ஆமானுடைய எல்லா ஆலோசனைகளை கர்த்தர் பைத்தியமாக்கியது போல இந்த நாட்களில விசேஷமாய் ஆண்டவர் நம்முடைய நாட்களில இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய், கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் அநேக ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. அது நடைபெறாமல் போக வேண்டுமென்றால் இந்த நாட்களில் கடுகளவு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு உபவாசத்துல ஜெபத்துல தரித்திருக்கும் போது நம்முடைய வேண்டுதலை நிச்சயமாய் ஆண்டவர் கேட்டு பதில் செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அகிதோப்பேலுடைய ஆலோசனை அபத்தமாக்குகிறார். அகிதோப்பேல் ஒரு காரியங்களை சொல்றான். அப்ப அந்த காரியங்கள் அப்படியாய் நிறைவேறாமல் போகிறதுக்கு அர்க்கியனாகிய ஊசா என்பவனை கர்த்தர் அங்கே எழுப்பி அந்த ஆலோசனை அபத்தமாக்கி இவன் சொல்லுகிற காரியங்கள் பலிக்கும்படி செய்ததுனால தன்னுடைய யோசனைகள், தன்னுடைய ஆலோசனைகள் மதிக்கப்படாதவர்களாய் போயிட்டு என்று அறிந்தபோது, ஏற்றுக்கொள்ளப்படாததாய் போயிட்டு என்று அறிந்தபோது அவன் போய் தன் வீட்டுக்குள்ள போய் நான்று கொண்டு செத்தான். ஒரு மனுஷனுக்கு, ராஜாக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தா அவன் தன்னுடைய ராஜாங்கத்துல தொடர்ந்து நிலைநிற்க முடியும். ஆனால் இந்த ராஜாங்கம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றல்ல, தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு காரியமா இருக்கிறபடினால அதற்கு யார் உடன் போகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஆலோசனையை ஆண்டவர் பைத்தியமாக்கும்படி வேண்டும் என்று சொல்லி தாவீது ஜெபித்த வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காரியங்களை கேட்டு அப்படியே செய்தள்ளினார் என்பதை வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு பயப்படாதபடி ஆண்டவருடைய பாதத்துல அப்படிப்பட்ட காரியங்களை வைக்கும் போது அவருடைய காரியங்கள் சித்தியாமற் போக பண்ணுகிறார். நம்முடைய எதிரிகளுடைய யோசனைகள், ஆலோசனைகளை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இதெல்லாம் தேவன் நமக்கு வேதத்துல முன்னுதாரணமாய் கொடுத்த திருஷ்டாந்தங்களாய், எடுத்துக்காட்டு ஊமைகளாய், நடந்த சம்பவங்களாய் இருக்கிறபடினால இந்த வார்த்தை மேல நம்ம கைகளை வைத்து ஆண்டவரே, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா ஆலோசனைகளை ஆண்டவர் அபத்தமாக்கி போடுவீராக என்று சொல்லி இந்த நாள்ல ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 சாமுவேல் chapter 17 verse 14. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு கட்டளையிட்டார். எப்போ கட்டளையிடுவார் என்றால், நாம் ஆண்டவருடைய நாமத்தினால வைராக்கியமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்காய் இப்படிப்பட்ட காரியங்களை கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனை என்ன பண்ணாராம், அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்சலோம் தேவ மனுஷனாகிய சொந்த மகன் தான். தாவீதுக்கு விரோதமா எழும்பும் போது அவனுக்கு ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவது
கத்தர் அப்படியாய் நினைத்த ஒரு நினைவாய் தாவீது அந்த நாட்களில் கூட சொல்றான், என் பையனை கொன்றாதீங்க, எனக்கு விரோதமா வர்றான், ஆயிரமான ஜனங்களோடு வர்றான், படையெடுத்து வர்றான், அவனை மெதுவா நடத்துங்க, அவனை கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பையும் பாருங்க அந்த ஒரு அவன் ஆண்டவருக்குள்ள இருந்தாலுமே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவன் கவலைப்படலை. எப்படியாவது என் மகன் சாகக்கூடாது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொல்லாப்பை தீர்மானித்திருந்தார். அது அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றா இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் நம்முடைய எதிரிகளுக்கு ஒரு பொல்லாப்பை என்ன பண்ணி இருக்கிறாரு, தீர்மானித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு நம்மளை அழிக்க வேண்டும் என்று, நம்மை அப்படியாய் நிர்மலமாக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா வல்லமைகளை ஆண்டவர் அடியோடு நிர்மலம் பண்ணி ஆண்டவர் நமக்கு திரும்ப வாழ்க்கையை தந்து நம்மை ஆஸ்வதிக்கிற இந்த நாட்களிலே நாம் சோர்ந்து போயிடாதபடிக்கு தேவனுடைய பாதத்துல முற்றிலுமாய் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முந்தின வார்த்தைகளை பார்க்கும்போது ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலத்துல தாவீது அரண்மனையில இருந்து விட்டது போல நம்ம இராதபடி ராஜரீக அபிஷேகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இது ஜெபிக்கிற யுத்தம் பண்ணுகிற இந்த நாட்களில நாம் தேவனுடைய பாதத்துல கடந்து வந்து யுத்தம் பண்ணும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்க வல்லமுடையவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது எலியாவின் நாட்களிலே ஆகாப் ராஜாவுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்துல வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாப் ராஜா நாட்களிலே ஆகாப் கர்த்தருக்கு விரோதமான பலவிதமான காரியங்களை, தனக்கு முன்னிருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கலும் ரொம்ப ஒரு கேடுகெட்ட அல்லது இஸ்ரவேலை விக்கிரத்துக்குள்ள வழிநடத்துகிற ஒரு பெரிய ராஜாவாய் காணப்பட்டதுனால அப்படியாய் எலியா அந்த நாட்களில் வைராக்கியம் கொண்டு இப்படிப்பட்ட காரியத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அவன் செய்த அக்கிரமங்கள், அவன் காரியங்கள் 30ஆம் வசனத்துல சொல்லுகிறது, உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவனா இருந்தானா, பொல்லாப்பானதை செய்தான். என்ன பண்ணானா, பொல்லாப்பானதை செய்து ஒரு விக்கிரக தோப்பையை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவாவை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை ஆராதிக்கும்படி அவன் பல விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினதை கண்டு எலியா அப்படியாய் ஆவியில வைராக்கியம் அடைந்து இந்த காரியங்களை சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 1 Kings chapter 17 verse 1 எல்லாம் ப்ராஸ்பரிட்டி, எல்லா பக்கமும் மழை பெய்து எல்லாம் செழிப்பா இருந்த உடனே ஆகாப் என்ன பண்றான், அக்கிரமத்தையும் பாவத்தையும் அதிகமா செய்யறான், விக்கிரக காரியங்களை அதிகமா செய்யறான். ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் மேல ராஜாவாய் மாற்றி எப்படியாவது இஸ்ரவேலை இவனை கொண்டு ரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் என்று விரும்பின போது இவனுடைய வாழ்க்கையில எல்லாம் சுமூகமாய் மாறினது. நல்ல மழை, நல்ல காரியங்கள் அனுகூலமா இருக்கும் போது பாவத்தையும் கூட்டிக் கொண்டான். அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை அதிகமாய் செய்ய ஆரம்பித்ததுனால இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல வானத்தை அடைக்கணும்னு சொல்லிட்டு எலியா தீர்மானம் பண்ணி இப்படி ஜெபிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும். நான் சொல்லுகிறேன், அவருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற காரியங்கள்ல ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமம் 3 வருடம் 6 மாதங்கள் மழையும் பனியும் பெய்யாதபடி ஆண்டவர் வானத்தை அடைத்தார். பயங்கரமான பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப இவங்க எல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் போது திரும்ப எலியா அவருடைய கண்ணுக்கு எதிர்பட்டு, ஒரு காளையை கொண்டு வா, நான் ஒரு காளையை கொண்டு வருகிறேன், பலி செலுத்துவோம் என்று சொல்லி மெய்யான தேவனை ஆகாப்புக்கு விளங்க பண்ணினான்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லி எலியா சொல்லுகிற விதமா இந்த நாட்கள்ல ஜெபத்துல முழங்கால நிற்கிற நாம் சொல்லுகிற காரியங்களை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்படியே எழுதி வச்சு நம்ம ஜெபிக்கணும். எந்தெந்த காரியங்களை எப்படி ஜெபிச்சா எப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த காரியங்களை எழுதி வச்சு நம்ம கட்டி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காய் அற்புதம் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். முதலாவது, எதிரிகளிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தார். தாவீதுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க இயற்கைக்கு மேல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய எலியாவுக்கு தருகிறதை நாம் வாசிக்கிறோம். இதே காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 5:17 இந்த காரியங்களை ஆண்டவர் அப்படியே செய்ததா என்று சொல்லி நம்ம அந்த காரியங்களை வாசிக்கிறோம். ஒரு தடவை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் நம்மை போல எப்படிப்பட்டவராய் காணப்பட்டாரா? பாடுள்ள மனுஷனாய் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமம் ஒரு பக்கம் தீர்க்கதரிசி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பக்கம் பாடுகளை அனுபவிக்கிறவராக, ஆண்டவருக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுமக்கிறவராக, தேவனுடைய பார்வையில தன்னை முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதனாய் எளிய மனிதனாய் வாழ்ந்ததுனால ஆண்டவருடைய ஜெபத்திற்கு அப்படியே பதில் செய்தார். நம்மை போல பாடுள்ள மனுஷன். சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது, ஊழியக்காரங்க ஜெபிச்சு மற்றவங்க ஜெபிச்சாதான் நடக்கும். இல்ல, அப்படி இல்ல. நம்ம ஆண்டுடைய நாமத்தினால ரத்தத்தால கழுவப்பட்டு அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபவாசங்கள்ல ஜெபங்கள்ல தரித்திருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த காரியங்களை அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபிச்சாராம்? கருத்தாய் ஜெபித்தார். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த நம்ம வசனங்களை அப்படியே நம்ம வாசிக்கும் போது மத்தியில ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் அது உங்களுக்குள்ள இருக்கிறத ஜெபத்தின் மூலமா இது வெளிப்படுத்தும். நம்ம ஜெபிக்கிறோம் என்பது விசுவாசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கருத்தா என்ன பண்ணானா? ஜெபித்தார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல என்ன பண்ணலையா? மழை பெய்யவில்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் எலியாவிட்ட சொல்றாரு, நான் மழையை வருஷிக்க போகிறேன், நீ போய் ஆகா போய் சந்தின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நடக்கலன்னா என்ன பண்றதுன்ற சந்தேகமே வேண்டாம். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதுமா. கொஞ்சம் அந்த விசுவாச நம்பிக்கை நம்முடைய இருதயத்துல வைக்கிறதே ஆண்டவர் தான். அதை நம்ம உடனே ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராக அதை நம்ம செய்யும் போது, விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் உடனே நம்முடைய வாழ்க்கையில பதிலை தந்து நம்ம இன்னும் விசுவாச பாதைகளுக்குள்ளாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வல்லமையுடையவராக இருக்கிறார், எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து முதல்ல நம்முடைய குடும்பங்கள்ல சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசும்போது அது நடக்கிறது. அதுக்கப்புறம் சபைக்காக, தேசத்திற்காக திறப்பின் வாசல்ல நின்று அதுக்கப்புறம் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்துல எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் சொல்லுகிறபடி யோவான் 14:13 சொல்லுகிறபடி குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாய் செய்கிறாராம். நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதமோ அதே போல குமாரனில் பிதா மகிமைப்படும்படியா இந்த காரியங்களை செய்கிறார். அதனால அது தேவனுக்கு ஏற்ற காரியமா இருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் அந்த காரியங்களை அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம அமைதலா இல்லாதபடி திறப்பின் வாசலில் நின்று நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் நாட்களில் நடந்த ஒரு காரியங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க மழை பெய்யாதபடிக்கு வானத்தை என்ன பண்றாரு? அடைக்கிறார். அவர் சாத்தாருடைய வல்லமைகள் அவன் பெருகாதபடி, அவருடைய விக்கிரக கோட்டைகள் பெருகாதபடி, அவருடைய பாவம் பெருகாதபடி, இயேசபேலுடைய வேசித்தனங்கள் பெருகாதபடிக்கு அவர் வழியை அடைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நம்ம பார்க்கும்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் முடிவுக்கு வரவும் தேவ பிள்ளைகளுக்கு வழி திறக்கவும் யோசுவா மூலமாய் கர்த்தர் செய்த காரியங்கள். யோசுவா ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லும் போது அங்க சூரியன் அப்படியே நின்ற நிலைமையில் அப்படியே நிற்கிறது. அவர்கள் யுத்தம் முடிகிற வரைக்கும் அது அசையவில்லை என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். புக் ஆஃப் யோசுவா சாப்டர் 10 verse 12 to 14. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி,
பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கும் முன்பாக, முதல்ல யார்கிட்ட பேசுறாரு? கர்த்தரோட பேசுகிறார். ஜெப வாழ்க்கை அவருக்குள்ள காணப்படுகிறது. அதற்கப்புறம் இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை பார்த்து சொல்லுகிறார், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் என்ன பண்ணதான்? தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுது நடுவானத்தில் என்ன பண்ணது? நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலிற்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவர் இந்த யோசுவா புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, என் வாழ்நாட்கள்ல இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததில்லை, இதுக்கு பின்னாடி நடந்ததில்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவாரு? பலத்த காரியங்களை செய்ய வல்லமுடையவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் மிகப்பெரிய தேவன். உலகத்தில் இருக்கிற சாம்ராஜ்யங்கள், உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், உலகத்தில் இருக்கிற மகத்துவங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவன் முதலாவது தேவனோடு பேசினான், பிறகு சூரியனை பிரச்சனையை பார்த்து பேசுகிறான். இந்த நாட்களை கர்த்தரோடு நம்ம பேசுகிறவரா இருக்கும் போது எலியா சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது எப்படிப்பட்ட காரியத்தையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். அப்படியா தேவன் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறார். அதை விசுவாசித்து இந்த நாட்கள்ல நம்ம அதை பெற்றுக்கொண்டு வர நாட்கள் ஆண்டவருக்கென்று எழுப்பி பிரகாசிக்க நாம் நம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. மோசேயுடைய நாட்கள்ல ஒரு அற்புதங்கள் நடக்கிறது. யாத்ராம புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 21ல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 21, யாத்ராகமம் 16:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி என்ன பண்ணாராம்? செய்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் 16ஆம் வசனத்துல, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை நீ என்ன பண்ணு? பிளந்து விடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 16ஆம் வசனத்துல எக்ஸோடஸ் 14:16ல, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள் என்றார். சமுத்திரத்தை என்ன பண்ணிரு? பிளந்து விடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நம்ம சொல்லும் போது நமக்கு விரோதமாய் சமுத்திரம் போல நம்மை அழுத்துகிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் பிளந்து நொறுக்கி போக செய்கிறார். உடைந்து அப்படியாய் தகர்ந்து போகும்படி கர்த்தர் செய்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிர்ப்புகளை கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய மலையை பார்த்து சொல்றாரு பெயர்ந்து போன்னு சொன்னா பெயர்ந்து போகும். சமுத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ பிளந்து விடுனா அது பிளந்து விடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய தேவ நமக்குள்ள இருக்கிறபடினால இந்த நாட்கள்ல அந்த வல்லமையை இந்த நாட்களில் நம்ம பெற்றுக்கொள்ள கடுகளவு விசுவாசங்களுக்கு வேண்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவர்களாய் காணப்படும் போது நீர் எங்களுக்காய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 16ல சொல்லுகிறபடி, எவைகளை கட்டுவீர்களோ
பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறபடி. அப்படின்னா என்ன? பூலோகத்தில் நாம் சொல்லுகிற அந்த காரியங்களை ஆண்டவர் கேட்டு பரலோகத்திலிருந்து தேவன் அதிகாரத்தை தந்து பூலோகத்தில் அவைகளை நடப்பிக்கிறார், வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு விரோதமான வல்லமையோ மந்திர ஆலோசனையோ வேற எந்த வல்லமை தேவனுக்கு விரோதமாக மந்திர ஆலோசனை உலகத்துல இருக்குது, வல்லமைகள் இருக்கிறது. ஆனா தேவனுக்கு விரோதமானது, தேவனை விட பெரிய வல்லமைகள் இந்த உலகத்துல இல்லை என்பதை அறிந்து இந்த நாட்களில் முற்றிலுமாய் கர்த்தருடைய பாதத்துல நாம் காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசு நமக்கு முன்னாடி மலை போல பல காரியங்களை கொண்டு வந்து வைத்தாலும் ஆண்டவர் அதை எளிமையாய் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் மலைகளை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், சூரியனை உண்டாக்கினவர், எல்லாவற்றுக்கும் ராஜாதி ராஜாவுமானவர். அவருடைய ஆளுகை கீழே சகலமும் இருக்கிறபடினால அவருடைய ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் சகல வல்லமையினால நம்மை நிரப்பி நம்மை ஆஸ்வதித்து இந்த நாட்களில் நம்மை பாதுகாக்க வல்லமுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய பாதத்துல நம்மை முற்றிலுமாய் நாம் அர்ப்பணித்து ஆண்டவரே இப்படிப்பட்ட கிருபைகள் எங்களோட வாழ்க்கையில இந்த நாள்ல விளங்க பண்ணுங்க. எங்களை விழுங்கக்கூடிய அநேக சமுத்திரங்கள் போன்ற வல்லமைகள் காத்திருக்கிறது. எங்களை நசுக்கி போடக்கூடிய அநேக மலைகள் எங்களுக்கு முன்பதாக சவால்களாய் நிற்கிறது. கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பிளந்து ஆண்டவர் நம்மை அவற்றின் வழியாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி அப்பா. அப்பா மலைகளை போன்ற பிரச்சனைகளை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் இயேசுவின் நாமத்தில் அப்பால போய் என்று சொன்னால் அது நடக்கும் சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறபடி இந்த நாட்கள்ல அவைகள் மேல ஒரு அதிகாரத்தை நீர்களுக்கு தர விரும்புகிறீர் ஐயா. விசுவாசத்தின் மூலமாய், ஜபத்தின் மூலமாய், உபவாசத்தின் மூலமாய் உடைய நாமத்தினால் நாங்கள் அதை பெற்று அனுபவிக்க இந்த நாட்களில் நீர் விரும்புகிறீர், ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறீர். வாஞ்சை உள்ளவர்களை நிரப்பி ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் மூலமாய் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உடைய வல்லமையை அனுபவிக்கிற பாத்திரமாக ஆண்டவரே உடைய சுத்தத்தை செய்து முடிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஒரு பாத்திரமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என்ன செய்வது எது செய்வது என்று சொல்லி திகைக்கிற வேளையில ஆண்டவரே கரம், ஆண்டவரே உடைய வசனம் விதமாய் சொல்லுகிறபடினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வசனத்தின்படி நாங்கள் ஜெபித்து எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் எங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நாங்கள் காண அனுபவிக்க ஆண்டவர் இரக்கம் செய்யும். உங்க நல்ல நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.